ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பயங்கரமான சென்சேஷனான டாப்பிக்கோட உங்களை வந்து சேர்ந்துருக்கேன். 80s 90s கிட்ஸுக்கு இவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். கிராமத்து கதைகள், பொங்கல் ரிலீஸ், கொண்டாட்டமான சினிமானா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற நம்ம மக்கள் நாயகர் ராமராஜன். அவருக்கு ஜோடியாக ஸ்க்ரீனில் பாசத்தை உருகி கோபத்தில் சீறி தமிழ் சினிமா ரசிகளோட மனசு அள்ளின நம்ம கவர்ச்சி புயல் நளினி அக்கா. இவங்க ரெண்டு பேரோட திரை வாழ்க்கை, அப்புறம் அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி, அடடா அந்த கல்யாணம், பிரிவு, இப்போவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இருக்கிற மரியாதை, இதெல்லாம் ஒரு பெரிய சினிமா கதை. வாங்க இந்த சென்சேஷனல் ஸ்டோரியை இன்றைக்கி நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் பற்றி பார்க்கலாம். ராமராஜா சார்னா கிராமத்து ஹீரோ, வேட்டி சட்டை, தலையில் ஒரு துண்டுன்னு அவர் ஸ்டைல் வேறு லெவல். நளினி மேடம் தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு கலக்கின டைம் அது. விஜயகாந்த், சத்யராஜ் சார்னு முன்னணி ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடித்தப்போ ராமராஜன் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நளினி அக்கா ராமராஜா சார் அவர்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவர் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக லவ் பண்ணுவார், ரொம்ப க்யூட்டாக இருப்பார்னு. அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டா படம் கண்டிப்பாக ஹிட்டு தான். ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ரியல் லைஃப்குள்ளே வந்துச்சு, அதுதாங்க இங்கே ட்விஸ்ட்டு. அது 1987 அப்போ ராமராஜா சார் தமிழ் சினிமாவில் உச்சந்தொட்டு இருந்தார். நளினி மேடம் ஒரு பக்கம் பிஸியான நடிகை. சினிமாவில் பழகினப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் மலர்ந்துச்சு. ஆனால் இது சாதாரண காதல் இல்லை மக்களே. நளினி மேடம் அவர்களே ஒரு பேட்டியில் ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருப்பாங்க. தூரமாக இருந்து லவ் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அவரை விட்டு கொடுக்க முடியாது, அவருக்கும் அதே மாதிரி என்னை விட்டு கொடுக்கவே முடியாது. எங்களுக்கு வந்து தள்ளி கிட்ட இருந்து எளியும் புண்ணியமாக இருக்கிறத விட தூரமாக இருந்து ஒரு நல்ல காதலர்களாக இருக்கிறது நல்லா இருக்குல்ல. அவர் என் மேலே வச்சிருந்த பாசம் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் நெத்தியில் குங்குமம் வச்சப்ப அது என்ன அசத்திடுச்சுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் அவங்களுக்காக அடி வாங்கினது, காதலுக்காக எவ்வளவு போராடினார்னு அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபயர் லவ் ஸ்டோரி இல்லையா? ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும். ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, பெரிய சண்டைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு 2 இரட்டை குழந்தைகள் பிறந்தது. அருணா, அருண். ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப், ரசிகர்களோட ராணி, மக்கள் நாயகனோட மனைவியானாங்க. மக்களே, சினிமானா ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ல. ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சந்தோஷமாக இருந்ததா? இல்லை. காலப்போக்கில் கருத்து வேறுபாடுகள் வருது. ராமராஜா சார் ஒரு பக்கம் அரசியல் சினிமான்னு பிஸி, நளினி மேடம் குடும்பம், அதுக்கப்புறம் டிவி சீரியல்னு பிஸி. அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது. 2000 அவங்க பிரியிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த பிரிவு அப்போது சினிமாவையே ஒழிக்கிருச்சு. ஆனால் பிரிவுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நளினி அக்கா ஒரு பேட்டியில் எமோஷனலாக சொல்லியிருக்காங்க, நம்ம புருஷன் இடத்துல வேறு யாரையும் என்னால் நினைக்க முடியலன்னு. பிரிவுக்கு அப்புறமும் அவர் மேலே அவங்களுக்கு இருக்கிற மரியாதை, பாசம் குறையலை. அதே மாதிரி சமீபத்தில் ராமராஜா சார்கிட்ட நீங்கள் மறுபடியும் சேர போகிறீங்களான்னு கேட்டப்போ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, அவங்க லைஃப்பில் நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு உறுதியாக சொல்லி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். பிரிவுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க பாதையில் போனாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பிணைப்பு இருக்குல்ல. அவங்க செல்ல குழந்தைகள், மகன் அருண் கல்யாணத்தில் அப்பா ராமராஜனும் அம்மா நளினியும் ஒன்றா வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த கோபமும் இல்லாமல் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக ஒன்றா வந்தாங்க. அந்த அன்பு, இந்த மரியாதை தான் இன்னைக்கு அவங்க மேலே ரசிகர்களுக்கு இருக்கிற பெரிய ரெஸ்பெக்ட். சமீபத்தில் கூட நளினி அக்கா அவங்க ஒரு பேட்டியில், நாங்கள் பிரிஞ்சாலும் இப்போ வரைக்கும் ராமராஜா சார் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்களே அவங்களுடைய ரியல் கதை. ஸ்க்ரீனில் ஆரம்பித்த அந்த காதல் ரியல் லைஃப்பில் ட்விஸ்டாக ஆனாலும் அந்த பாசமும் மரியாதையும் இன்னமும் இருக்குது. ராமராஜன் அவர்களும் நளினி அவர்களும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் சென்சேஷனல் ஜோடி. அவங்களுடைய கதையில் பாசம் இருக்குது, பிரிவின் வலியும் இருக்குது. ஆனால் பிரிவுக்கு பின்னான அற்புதமான ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பல சென்சேஷனல் சினிமா கதைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை மக்களே, டேக் கேர்.